இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை தூசிக்கப்படுகின்றதே. ரோமர் 2:24 சொல்லுகிறது, எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிறதே. அதாவது புறஜாதிகள் என்று சொல்லி இதில் சொல்லப்பட்டது இஸ்ரவேல் ஜனங்களை தவிர்ந்த மற்ற ஜனங்கள் எல்லோருமே புறஜாதிகள் என்று கொள்ளப்படுகிறார்கள். அப்படி இதில் சொல்லப்பட்டது போல தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலுமாய் நாங்கள் புறஜாதிகள் என்று சொல்லப்படுகிறவர்களை தேவனை அறியாத ஜனங்கள் என்று எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், அப்படி தேவனை அறியாத ஜனங்களுக்கு முன்பாக எங்களுடைய வாழ்க்கை சாட்சியானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கு. தேவனை அறியாத ஜனங்கள் தேவனை அறிந்த ஜனங்களை பார்த்துத்தான் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வார்கள். அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும்படிக்காக நாங்கள் நடக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. இந்த வசனம் சொல்லுது, உங்களாலே தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதே. நாங்கள் சாட்சி இல்லாமல் நடந்து கொள்வதனால தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் எங்களுடைய வாழ்க்கை சாட்சியான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சாட்சியான வாழ்க்கை தான் மற்ற ஜனங்களுக்கு தேவன் யார் என்பதை குறித்து சொல்லும். அந்த சாட்சியான வாழ்க்கை மூலமாகத்தான் தேவனை அறியாத ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள். தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அறிந்து கொள்வார்கள். உதாரணமாக தேவனோடு கூட இருந்த பேதுருவை பார்த்து சொல்லப்படுகிறது, நீயும் தேவனோடு கூட இருந்தவன் தான், உன்னுடைய பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி. எப்படி பேதுருவில் தேவனுடைய சாயல் வெளிப்பட்டதோ அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல் வெளிப்படுகிறதாக இருக்க வேண்டும். அந்த சாட்சியான வாழ்க்கை அதுதான் தேவனை மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற ஜனங்களுக்கு மத்தியில் தேவனுடைய நாமத்தை தூஷித்து போடாமல் அவர்களும் தேவனை அறிந்து கொண்டு துதித்து பாடுவதற்கு எங்களுடைய சாட்சியான வாழ்க்கை முக்கியமானதாக இருக்கிறது. Have a nice day.